டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? யார் மெய்ஞானி என்கிற தலைப்பில் 5வது செய்தியாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனசில், நம்முடைய இதயத்தில் அநேக கேள்விகள், அநேக சந்தேகங்கள் அது வந்து போகும். ஆனால் எப்போவாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் என்ற கேள்வி எப்பயாவது நம்ம கேட்டிருக்கோமா? முதலாம் நூற்றாண்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அங்கே ஜனங்கள் ஐயரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் என்பதாக இறுதியும் மனது நொறுங்கி போனவர்களாக கேட்டாங்க. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ஏசியா 56:1 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமயமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் ஆண்டுடைய வருகை குறித்து அநேக செய்திகளையும் பிரசங்களையும் நம்ம கேட்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ரட்சிப்பு அது சமயமாக இருக்கிறது, ஆண்டுடைய நீதி சமயமாக இருக்கிறது, ஆண்டுடைய விடுதலை சமயமாக இருக்கிறது என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இங்கே கோரேசனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஏறக்குறைய 100 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் முன்குறிக்கப்பட்ட இந்த புறஜாதியான கோரேஸ் ராஜா, ஆண்டவர் அவனை தம்முடைய ஆலயத்தை கட்டும்படியாக, தம்முடைய நகரத்தை கட்டும்படியாக, தம்முடைய ஜனங்களை சிறைப்பிடிந்து அவதிகளாக ஒரு தேசத்தில் இருந்தாங்க. அதிலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய ஒரு இரட்சகனாக ஆண்டவர் இந்த கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவரை எழுப்பினார். இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு பலி செலுத்தி கொண்டு, தங்கள் பிள்ளைகளை பலி செலுத்தி கொண்டு, மற்றும் மரங்களின் கீழாக விக்கிரகங்களை கல்லுகளை வைத்து அதை வணங்கி கொண்டு ஆண்டவரை எழுதியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடம் தம்முடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு புறஜாதியான ராஜாவை அபிஷேகம் பண்ணி தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாக, அவருடைய நகரத்தை கட்டும்படியாக ஒரு புறஜாதி ராஜாவை தெரிந்து கொள்வதை பார்க்குறோம். ஏசாயா 45 11 நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவிப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை தெரியமில்லாமலும் பிரயோஜனமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் அவருடைய கிரியைகள், அவருடைய காரியங்கள் எல்லாமே நீதி உள்ளது என்பதாக பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நானே ஒளியை படைக்கிறேன், நானே இருளை உண்டாக்குகிறேன், நானே சமாதானத்தை உண்டாக்குகிறேன், நானே தீங்கை உண்டாக்குறேன். அப்போ ஆண்டவரே எல்லாவற்றையும் உண்டாக்கும்போது அவர் தீமையை அவர் தான் செய்கிறார் என்பதாக நம்ம யோசிக்கலாம். ஆனால் இங்கே பாபிலோனிய தேசத்து மேலே யுத்தம் செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மக்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு நன்மையான கருத்தை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஒருவேளை அது யுத்தம் போல இருந்தாலும் இந்த கோரேசை கொண்டு அந்த யுத்தத்தை அவர் செய்கிறார். இந்த ஆண்டவருடைய காரியத்துக்காக ஆண்டவர் அவர் எதை வேண்டுமானாலும் செய்வது போல காணப்படுகிறது. ஏசாயா 45:9 மன்னர்களுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்ன செய்கிறார் என்று சொல்லத்தகுமோ? மனுஷன் ஒரு களிமண் போன்றவன், அவனை உண்டாக்கினவர் தேவன், அவருக்கு எல்லா அதிகாரமும் மனுஷன் மேலே இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கை மேலே அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் அவர் மனுஷனுக்கு ஒரு சுயமாக யோசிக்கக்கூடிய, ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய, சுயமாக காரியங்களை செய்யக்கூடிய சுயசித்தத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனுக்கு முன்பாக வெளிச்சத்தையும் விரலையும் வைத்திருக்கிறார். அவனுக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த சித்தத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள். அவர் விக்கிரகனை செய்து துன்மார்க்கமாக நடந்து தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு தேவனை அறியாத ஒரு தேசத்தில் ஒரு ராஜாவை ஆண்டவர் எழுப்பி இந்த இஸ்ரவேல் மக்களை அவர் ரட்சிக்கிறதை பார்க்குறோம். இது நம்முடைய ஆண்டவராகிய
இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த ஒரு பிரஜாதியான ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ணி அவரை தம்முடைய காரியத்துக்கு அவர் ஏற்படுத்துவதை பார்க்குறோம். இங்கே பொன்னவசனம், கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணியிருந்த கோரேஸ் முன்பாக ஜாதியிலே கீழ்ப்படுத்தி அவன் வலது கை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, ஆண்டவர் ஒரு பிரஜாதி ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் வலது கை பிடித்து கொண்டு அவனுக்கு தம்முடைய காரியங்களை நடப்பிக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சரியாக்குவேன். அங்கே ஆண்டவர் கோரேசுக்கு உதவியாக அந்த நாட்களில் தானியேலை வைத்தார். அவன் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு அவன் சமர்த்தனாக இருந்தான். இங்கே தானியேலை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தில், இந்த பெர்சியா தேசத்தில் ஆண்டவர் இந்த ராஜாவின் மூலம் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே 13 வசனம், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவிப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரியமில்லாமலும் பரிதானமில்லாமல் விடுதலையாக்குவான். இங்கே இந்த ராஜாவுக்கு ஆண்டவருடைய பட்டணங்களை கட்டக்கூடிய ஒரு காரியத்தை, தேவனுடைய நகரத்தை எருசலேமை கட்டக்கூடிய காரியத்தை, தேவனுடைய சபையை, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக இந்த மனுஷனை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஏசாயா 42 6-7-8, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சி ஆழ்ந்து விடுவிக்கவும், கர்த்தராகி நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்காகவும் ஜாதிகளுக்கு வழியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறவனுக்கும் என் துதியை இகரவனுக்கும் படேன். என் ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நீதியின்படி அவரை அழைக்கிறேன் என்பதாக சொல்கிறார். இங்கே கோரேசை நீதியின்படி அவரை அழைத்தார். கோரேசை அவர் அபிஷேகம் பண்ணினார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பாதுகாக்கும்படியாக, அவர்களை தம்முடைய சுயதேசத்தை திருப்பி கொண்டு வரும்படியாக, அவர்களுக்காக ஒரு பட்டணத்தை கட்டும்படியாக, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு பிரஜாதி ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறதை பார்க்குறோம். மனுஷன் யோசிக்கிறதை விட ஆண்டவர் அவருடைய காரியங்களில் அவர் நீதி உள்ளவரும், அவர் நியாயம் உள்ளவரும், அவர் அறிவில் மிகுந்தவருமாக இருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனால் அவருடைய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. ஒருவேளை அவர் வெளிப்படுத்தின வழிய ஒரு மாம்ச பிரகாரம் மனுஷனால் ஆண்டுடைய கிரிகளை உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனால், ஆண்டுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட மனுஷன், ஆவினால் வழிநடத்தப்படக்கூடிய மனுஷன் மாத்திரமே ஆண்டுடைய கிரிகளை உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் கோரேசை அபிஷேகம் பண்ணி அவருடைய காரியத்துக்காக அவர் பல வருஷங்களுக்கு முன்பாக அவரை ஏற்படுத்த பார்க்குறோம். இங்கே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, இது தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 42 சொல்லப்படுகிறது, நான் நீதிபடி உம்மை அழைத்து உம்மை கைப்பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மனு குலத்துக்காக அவர் எப்படி ஒரு பிரஜாதி ராஜாவை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ, இங்கே தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேல் எண்ணத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவை அவர் தேர்ந்து கொண்டு புறஜாதி தேசங்களுக்கு முழு உலகத்துக்கும் அவரை ஆசீர்வாதமாக மாற்ற நம்ம பார்க்குறோம். எப்படி அந்த கோரேஸ் ராஜா நகரத்தை கட்டினான், ஆலயத்தை கட்டினான். இங்கே இயேசு கிறிஸ்து அந்த பரம எருசலேமாகிய ஆண்டவருடைய வருகையில் அந்த கடைசி நாட்களில் அந்த பரம எருசலேம் அது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு நகரம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. ஒரு ஆண்டவர் நமக்காக ஒரு நகரத்தை கட்டுகிறார், நமக்காக வீட்டை கட்டுகிறார். அங்கே யோவான் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போய் உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்பதாக சிஸ்டர்களிடம் மிக துக்கத்தில் இருந்த சிஸ்டர்களுக்கு அவர் சொல்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். இது கோரேசுக்கு சொல்லப்பட்ட அடையாளத்தை போல காணப்படுகிறது. இங்கே ஆண்டவர் நம்ம ஜனங்களுக்கு ஒரு இடத்தை, பரலோகத்தை, அந்த புதிய அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமை, புதிய எருசலேமை அவர் உண்டாக்கத்தை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் நம்முடைய இந்தியாவில் நம்ம
சுப்ரீம் கோர்ட்டு டிஒய் சந்திரசூட் அவங்க ஒரு பெரிய ஒரு தீர்ப்பை அவர் சொல்லியிருந்தார். இந்த எலக்ட்ரல் பாண்டு இந்த காரியத்தில் அவர் எந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியும் பாராமல் ஒரு நல்ல ஒரு அருமையான தீர்ப்பை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போது இந்த விதமாக நம்முடைய தேசத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டோ உயர் நீதிமன்றமோ நம்முடைய நீதிபதிகள் அவர்கள் நீதி செய்யும்போது அது ஒரு முழு தேசத்தையும் அது பாதுகாக்கக்கூடியதாக, ஒரு முழு தேசத்துக்கும் அது எவ்வளோ ஆசீர்வாதமுள்ளதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நீதியின் காரியம் நடக்கும்போது அதுக்கு பின்பாக ஒரு பெரிய விடுதலை, ஒரு ரட்சிப்பை நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷன் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஏசாயா 46:13 என் நீதியை சமீப பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பை தாமதிப்பதும் இல்லை, நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமை கட்டளையிடுவேன். எங்கே ஒரு தேசத்திலே நீதி நியாயம் இருக்கிறதோ, எங்கே ஒரு சபையிலே நீதி நியாயம் இருக்கிறதோ, எங்கே ஒரு குடும்பத்தில் நீதி நியாயம் இருக்கிறதோ, எங்கே ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் நீதி நியாயம் இருக்கிறதோ, அங்கே அந்த ரட்சிப்பு அவர்களை பின்தொடரக்கூடியதாக இருக்கிறது. நீதிக்கும் ரட்சிப்புக்கும் ஒரு பெரிய ஒரு இணைப்பு இருக்கிறது. நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஒரு மனுஷன் தன்னுடைய அநீதியான வாழ்க்கையை விட்டு, தன்னுடைய பாவத்தை விட்டு, தன்னுடைய பாவனுக்காக மனம் திரும்பும்போது, தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பும்போது, அவன் காரியங்களை சரிப்படுத்தும் போது, அவன் நீதியான காரியத்தை செய்யும்போது நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமும் எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி என்பதாக வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய பாவ வழி விட்டு அவன் ஆண்டிடத்தில் திரும்பும்போது, அவன் நீதியில் நடக்கும்போது, அவன் ரட்சிப்பினராக அவன் நடத்தப்படுகிறான், ரட்சிப்பினராக அவன் நடக்கிறான். ஆண்டவர் இந்த கோரேஸ் ராஜாவுக்கு கொண்டு இஸ்ரேல் மக்களை அவர் ரட்சிக்கிறதை பார்க்குறோம், அவர்களை விடுதலையாக்கிறதை பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இஸ்ரவேல் வம்சத்தில் அவர் பிறந்தாலும் அவர் இந்த எல்லா ஜாதிகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார், எல்லா தேசத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார், எல்லா தேசத்தில் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் அவர் தலைவராக இருக்கிறார். அவரிடத்துல ஒரு மனுஷன் திரும்பும்போது, இங்கே கோரேஸ் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் தேவனுடைய காரியங்களை அவர் நடத்திக்கிறத பார்க்குறோம். இங்கே தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா என்பதாக அவருடைய நாமம், அவருடைய பெயர். இங்கே யோவான் அவன் அதை தான் சொல்லுகிறான், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானசனம் கொடுக்கிறேன், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானசனம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானசனம் கொடுப்பார் என்பதாக நான் சொல்லியிருக்கிறேன். மாணவர்களே, நாம் நீதியை பின்பற்றும் போது, நாம் சத்தியத்தை பின்பற்றும் போது, ஆண்டுடைய வழிகளை பின்பற்றும் போது ரட்சிப்பு நமக்கு அது சமயமாக இருக்கிறது. ஏசாயா 56:1 கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நியாயத்தை கற்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய சபையை ரட்சிக்கப்படணும், நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நீதியை நடப்பிக்கும் போது, நம்ம நீதியை தேடும்போது, சத்தியத்தை தேடும்போது, நீதியின் வழியில் நடக்கும்போது, நம்முடைய பாவ வழிகளை விட்டு ஆண்டோடு திரும்பும்போது, நம்ம முழு வீட்டோடு திரும்பும்போது, நம்ம ஆண்டோடைய சத்தியத்தை விசுவாசித்து நம்ம ஆண்டவரை முழுவதை தேடும்போது, அவர்கள் நம்ம ஜெபத்தில் ஆண்டவரை தேடும்போது, அவருடைய வேதத்தில் அவரை தேடும்போது, அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது, நம்முடைய பொருளாதார வழிகளை திருத்தும் போது, நம்முடைய வழிகளை சரிப்படுத்தும் போது, நம்முடைய பாவமான காரியங்களை நம்ம சரிப்படுத்தும் போது, நம்ம நீதி நிலையில் நடக்கும்போது, நம்முடைய ரட்சிப்பு நமக்கு சமயமாக இருக்கிறது, நம்முடைய குடும்பத்துக்கு சமயமாக இருக்கிறது, நம்முடைய தேசத்துக்கு சமயமாக இருக்கிறது.
நம்மளுடைய இயேசு வந்துட்டார், கத்தி சொல்கிறார், நீங்கள் நியாயத்தை கொண்டு நீதி செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சொன்னீங்க. ஆண்டவர் இந்த தேசத்தை ரட்சிக்கும்படியாக மிக சமீபத்தில் இருக்கிறார். இதோ நான் வாசல் அருகே நிற்கிறதாக சொல்கிறார். நம்முடைய குடும்ப சமயமாக இருக்கிறார், நம்முடைய இதயத்தை சமயமாக இருக்கிறார். ஆண்டவர் தூரமாக இல்லை. நம்மளுடைய மூச்சு எப்படி பக்கத்தில் இருக்கிறதோ, விசுவாசத்தோ அதோடைய சமீபத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இதோ வாசத்திலிருந்து நான் கதவை கட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கட்டி அவன் கதவை தந்தால் நான் அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவேன். நாம் ஆண்டவரோடு இருந்தால் அவரும் நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஆண்டவரை தேடினால் அவர் நம்மை ரட்சிப்பார். ஜெபிக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு இருந்தது அவர் நம்மை ரட்சிக்கிறவராக, நம்மை ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே சொல்கிறோம். ஆண்டவரே எப்படி உடைய ஆண்டவரே என்னுடைய நீதி சமயமாக இருக்கிறது, உடைய ரட்சிப்பு சமயமாக இருக்கிறது. அந்த நீரை ரட்சிப்பாங்க, நீர் சமயமாக இருக்கு. ஆண்டவரே உண்மையுடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசிக்க இயேசுவே உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் விசுவாசிக்க, நீர் இந்த உலகத்தில் 33 வருஷம் நீர் பாட அனுபவித்து சிலுவை சுமந்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து உம்முடைய சரீரம் கேட்கப்பட்டு நீ அடிக்கப்பட்டு காயப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்காக நீ மறுத்தி நாங்கள் நீதிமன்றப்படும்படியாக உயிர்த்தெழுந்து அந்த நாங்கள் பொருளாதாரத்தில் மாந்திருந்த உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உங்களுடைய நீதியை நீரே நீரே உங்களிடத்தில் வருகிற ரட்சிக்கப்படலாம். நீதிமன்றம் வருகிறோம். எங்களுக்கு உங்களுடைய ரத்தத்தினால் எங்களுக்கு பரிசுப்படுத்துங்க. அவரை கற்று